காவிரி பட்டினத்திலே சித்ராவதி என்ற ஒரு தாசி பெண்ணுக்கு மகளாக பிறந்தாள். அவள் பெயர் தான் மாதவி. அவள் பிறந்தது என்னமோ கணிகை குலம். ஆனால் அவள் அப்படி வாழவில்லை. கற்பிலே சிறந்தவளாக வாழ்ந்தாள் என்பதை கதை போக்கிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். 5 வயதிலே தொடங்கி 7 ஆண்டு காலம் அவளுக்கு நடன பயிற்சி செய்வித்தார்களாம். அகக்கூத்து புறக்கூத்து என்று. சரியாக 12 வயதானவுடன் அவரை அரங்கேற்றம் செய்ய சோழ மன்னர்களுடைய அனுமதி பெற்றார்கள். அரங்கேற்றத்துக்கு எல்லாம் அந்த காலத்திலே மிகச் சிறப்பான ஒரு மண்டபத்தை அமைத்து தந்திருப்பார்களா. முத்து மண்டபம் என்ற மண்டபத்தை அமைத்து சோழ மன்னன் மிகச் சிறப்பான அந்த அரங்கேற்றம் வந்தது. அந்த அரங்கேற்றை காண அந்த பலகடியவர்களிலே ஒருவன் போவதன் அல்லது கலைஞன் ஆளும் மண்டபத்திற்கு முன்னே வைப்பார்களாம். அதற்கு பெயர் தலைப்போர் என்று பெயர். அது ஒரு பட்டம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலத்திலே கலாமணி என்ற ஒரு பட்டம் கொடுக்கின்றமே, அது போன்ற பட்டம் அக்காலத்திலே தலைப்போல் பட்டம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மன்னன் மகிழ்ந்தான். மாதவியின் மீது தலைப்போல் பட்டமும் தந்தார். இளங்கோவடிகள் சிறப்பாக குறிப்பிடுகிறார். நாட்டிய சாஸ்திரத்துல என்னை சொல்லியிருக்கிறோ அதன்படி அவருக்கு பரிசு தந்தார். நம் நாடு எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறது, கலைஞர்களை எப்படி அது வாழ வைத்திருக்கிறது, அவர்களை வாழ்த்தி தான் மகிழ்ந்திருக்கிறது. 1008 கழத்தி பொருட்களும் மாலையும் பரிசாக தந்தான் சோழ மன்னன். எத்தகைய ஆனந்தம்! சித்ராவதிக்கு மிக மிக ஆனந்தம். தன் மகளுக்கு இத்தனை ஒரு பாராட்டுகளா, இவ்வளவு ஒரு பரிசா. தன் தோழி கூனியை கூப்பிட்டாள். கூனிச்சல், யார் ஒருவன் இந்த 1008 கழஞ்சு பொருட்களை பொருள் கொடுத்து வாங்குகிறானோ அவனுக்கு என் மகள் மாதவியை முடித்தாவாள் என்றாள். அப்பொழுது 1008 கழஞ்சு பொருட்களை வாங்குகின்ற வசதி அளித்து கிளிச்சிறை என்ற படை பொற்காசாமல் கோவலன் தன்மானம் விடுந்தது. நீ யாருமே செல்வந்தன் இல்லை என்று ஆயுதத்தை வாங்காவிட்டால் நான் இருக்கிறேன் என்றான். 1008 பொற்காசுகளை பொருள் கொடுத்து வாங்கினான் கோவலன். பொற்காசியா வாங்கினான். கூடவே மாதவியும் சேர்த்து வாங்கி விட்டான். மாதவியின் அழகிலே மயங்கி போனான் கோவலன். ஆடும் பொழுது இருந்த அழகை விட அணைக்கும் போது இருந்த அழகு இன்னும் அதிகமாக கொண்டிட்டு கோவலன் வாங்கி கூடி தன்னோடு மரமனை புக்கு மாதவி தன்னோடு அனைவரு வைகளில் அயந்தனர் மயங்கி விடுதலையாதிருப்பினாயினம் படு நீங்கி சிறப்பின் தன் மனையகம் மறந்தன். ஆசிறு பொன்னை வலம்புரி முத்தை கரும்பே தேனை என்று கட்டி கொஞ்சிய கண்ணகி மறந்தாள். மாதவி மயக்கத்திலே கண்ணகி மட்டுமா மறந்தான். நான் ரசித்து வந்த வீட்டையும் பெற்றோர்களையும் மறந்து மாதவியுடைய மயக்கத்திலே விழுந்து விட்டான். ஒரு நாள் நிலா அர்த்தத்திலே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நகரமன்ற தலைவர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். சிலப்பதிகார வர்ணனைகளில் சிறப்பாக இயற்கை காட்சிகள் வர்ணிக்கப்படும். பூமாதேவிக்கு ஆடை எது தெரியுமா? கடல். பூமாதேவிக்கு கணவன் யாரு தெரியுமா? சூரியன் கதிரவன். அந்த சூரியன் மாலை வந்தவுடன் நீங்கி போவது எப்படி இருக்கின்றால் காதலியை விட்டுவிட்டு கணவன் நீங்குவது போல் இருந்ததாம் என்று சொல்கிறார்கள். நிலா முற்றத்திலே மாதவியும் பௌர்ணம் சல்லாபம் செய்தார்கள். அவள் மேகலை அசந்தாட ஒப்பனையில் கழிந்தது. இதை நம்ம கவனிக்கணும். சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் வர்ணனைகள் தான் முக்கியம். ஒரு பெண் கணவனோடு இன்பம் கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்திலே அவர் அலங்காரம் செய்து கொண்டு அமர்ந்திருந்த பொழுது கைப்பட்டு கால்பட்டு அலங்காரம் கலைந்துவிடும்.
இந்த ஒப்பனை கலைந்து விட்டால் தன் அழகு குறைந்துவிடும் என்று சொல்லி கணவனிடம் ஒரு நிமிடம் என்று சொல்லி உள்ளே சென்று மீண்டும் ஒப்பனை செய்து கொண்டு வருவாளாம். கணவனுக்கு தன் மீது இருக்கின்ற ஈர்ப்பு சக்தி குறையலாகாது என்ற காரணத்தினாலே மீண்டும் ஒப்பனை செய்து கொண்டு வருகிறாள். இங்கே அவள் அப்படி இருக்க அதே நிலா காய்ந்து கொண்டிருக்கிறது. பூங்குவாரிலே மேகல ஆபரணம் இன்றி வேறு எந்த காற்சிலம்பும் இன்றி கண்ணகி தன்னம் தனியே கழித்துக் கொண்டிருந்தாள். கண்ணவனை காணார். இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்லுகிறார். அவள் பொங்கையின் முன்றையில் குங்குமம் பூசவில்லை. இது எனக்கு சாதாரண சுமங்கலி பெண்கள் நெற்றியிலும் உச்சி முற்றிலும் குங்குமம் இடுவார்கள். இங்கே அவளுடைய மார்பகத்தின் நுனியிலே குங்குமம் பூசுகின்ற வழக்கம் அக்காலத்திலே இருந்திருக்கிறது என்று தெரிகிறது. அதை கோப்பா போன்றவர்கள் தான் பின்னாடி எனக்கு விளக்க வேண்டும். அல்லது தொங்குகின்ற மங்கள ஆரணத்தை தானியில் தொங்கு பொழுதே இரண்டு மார்பக மத்தியிலே தொங்கு பொழுது அதன் உச்சியிலே குங்குமத்தை வைத்தார்களா தானியிலே என்று புரியவில்லை. இங்கே சொல்லியிருப்பது பொங்கையின் முன்னையில் குங்குமம் கூட வைக்கப்படவில்லை. பூம்புகாரிலே இதை என்ன பார்க்க வேண்டும் என்றால் ஒரே நேரத்திலே நிலாய் காய்ந்து கொண்டிருக்கிறது. ஒருவள் மாதவிக்கு பயங்கரமான இன்பத்தையும் கண்ணகிக்கு பயங்கர துன்பத்தையும் அந்த நிலா தந்து கொண்டிருக்கிறது. இந்த வர்ணனைகள் தான் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தோழிகள். பூம்புகாரிலே இந்திர விழா என்பது மிகச் சிறப்பான விழா. காலங்களிலே எப்படியெல்லாம் விழாக்கள் கொண்டு அடைக்கிறார்கள் என்று பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. முசுகுந்தன் என்ற ஒரு மன்னன் இந்திரனுக்காக போராட போய் அவனுடைய எதிரி அவனை பருத்தி விடுகிறார். கடைசி நேரத்திலே முசுகுந்தன் வெற்றி பெற இருகணை என்ற பூதத்தை ஏறி விடுகிறார். அவர் அந்த இருகணை பூதத்தை இந்திரன் பலி கொடுத்து அதை காப்பாற்றி விடுகிறானாம். அதை கொண்டாடுவதுதான் இந்திர விழா. இந்த இந்திர விழாவிலே பலவிதமான ஆட்டம் பாட்டுகள் அது ஒரு தேசிய விழாவாக கொண்டாடி இருக்கிறார்கள். பூம்புகாரிலே 3 விதமான பட்டணங்களை குறிப்பிட்டு காட்டுகிறார். மருவூர் பார்க்கும், பட்டினப்பாக்கம், நாலங்காடி. இந்த நாலங்காடி இடம் தான் இந்த திருவிழாவுக்கு சிறப்பாக நடைபெறுகின்ற இடம். அங்குதான் பூதத்துக்கு வழிபடுப்பார்கள். மருவூர் பாக்கத்தை வர்ணிக்கும் பொழுது ஒரு விதமான கிராமத்து சூழ்நிலை வர்ணிக்கிறார். பட்டினப்பாக்கத்திலே வர்ணிக்கும் பொழுது மிகச் சிறப்பான முறையிலே நகர அமைப்பாக அரசன் வாழ்கின்ற அரண்மனை இருக்கின்ற இடமாகவும் அந்தணர்கள் வாழ்கின்ற இடமாகவும் படை வீரர்கள் இருக்கின்ற இடமாகவும் மிகப்பெரிய பங்காளிகள் அமைந்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற இடத்திலே ஒரு அழகான வரியை போடுகிறால் நான் சற்று அயர்ந்து மயங்கி போனேன். துணிக்கடை பக்கமாக வந்த பொழுது பட்டினோ மயிரினும் பருத்து நூலினும் ஆடைகள் பட்டினாலே நெய்வார்கள், பருத்தி நூலினாலே நெய்வார்கள். இது என்ன மயிரினும்? பெரிய பெரிய உரையாசிரியர்கள் எலி மயிரால் அதை செய்திருக்கிறார். நம்ம எல்லாம் ஆட்டு ரோம ஆட்டு ரோமத்திலே கம்பளி நெய்வது பார்த்துப்போம். செம்மறி ஆட்டிலே எலி ரோமத்திலிருந்து இப்படி ஒரு ஆடை நெய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை படிக்கிறேன். கோப்பா போன்றவர்கள் தான் அது எலி என்றால் எலிதானா? எலி என்ற வார்த்தை இல்லை, உரையாசைகள் கூறியிருக்கிறார்கள் எலி மயில் என்று. அப்படியேப்பட்ட அந்த வர்ணனை வைத்திருக்க அந்த பூம்புகார் கிராமத்திலே ஒரு சமயம் திருமாவளவன் என்று மன்னர் இருந்தார். இந்த திருமாவளவன் வடநாடெல்லாம் சென்று வென்று வந்தார். தமிழ்நாட்டு சரித்திரத்தை படிக்கும் பொழுது வடநாட்டிலிருந்து இங்கு வந்து வென்று போனார்கள் என்ற சரித்திரம் ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் இருந்து மன்னர்கள் பலமுறை வடநாட்டில் சென்று அவர்களை வென்று இமயமலையிலே கொடி நாட்டியிருக்கிறார்கள். தமிழனுடைய வீரன் என்பது இப்ப நாம் பேசிக் கொண்டிருக்கிற வீரம் அல்ல. அந்த சங்ககால இலக்கியங்களிலும் பின்னால் வந்த நூல்களிலும் காவியத்திலும் தமிழ் மன்னர்களுடைய ஆற்றலை அவர்கள் கூட்டியிருப்பது மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஒன்று மட்டும் புரியாத புது தமிழக மன்னர்கள் ஒற்றுமையாக இருந்ததே இல்லை. சேர சோழ பாண்டி தனிப்பெரும் வீரத்தை கொண்ட மன்னர்கள் தங்களுக்குள்ளே ஒற்றுமையை வளர்த்துக் கொள்ளவில்லை, ஒரு சிலரை தவிர. காரணம், சோழ நாட்டு மன்னனுடைய பெண்ணை சேர நாட்டு மன்னன் உணர்ந்து கொள்கிறார் என்ற அளவிலே சற்று ஒற்றுமை இருந்திருக்கிறதே தவிர மூவரும் இணைந்து செயல்பட்டதாக இல்லை. அவையார் குறிப்பிட்ட ஒரு பாரியின் பெண்ணை திருமணம் செய்ய மூவரும் இணைந்து வந்தார்கள் என்று ஒரு செய்தி இருக்கிறது.
திருமாவளவன் அங்கே சென்று வடநாட்டிலே படையெடுத்து வந்தவுடனெல்லாம் அந்த அரசர்கள் எல்லாம் அவருக்கு பரிசு தந்தார்கள். வச்சிர நாட்டு அரசன் முத்துக்குந்தரையும், மகத நாட்டு அரசன் வித்யா மண்டபத்தையும், அவந்தி நாட்டு அரசன் பொன்வாசல் பொன் தோரண வாய் குடித்தாராம். மிக மிக விலையுள்ள பொருளால் அமைக்கப்பட்டதை அதை வைத்துக் கொண்டு அந்த 3 மண்டபத்தையும் இணைத்து திருமாவளவன் சித்திர மண்டபம் என்று ஒரு மண்டபத்தை அமைத்தான் பூம்புகாரிலே. அதிலே இறைஞ்சி மன்றம், நெடுங்கல் மன்றம், பூத சதுக்கம், மாவை மன்றம் இவைகளெல்லாம் அவன் அமைத்திருந்தான். நான் பூம்புகார் சென்று பார்த்து வந்தேன். கலைஞர் அவர்கள் மிக சிறப்பான முறையிலே அதை அமைத்திருக்கிறார்கள். திருப்பூர் அந்த 7 அடுக்கு மாடி என்று சொன்னேனே, கோவளம் கண்ணகி படுக்கை அறை காட்சி 4வது மாடி என்றும் இந்த 7 அடுக்கு மாடியிலும் அவர்கள் நூலகம் போட்டு அமைத்திருக்கிறார்கள். இந்த மன்றங்களை ஆங்கங்கே அமைத்திருக்கிறார்கள். மாவை மன்றம் பார்க்கும்போது மெய்சிலுக்கு துணை நாட்டியம் ஆடுகின்ற மங்கைகள் எத்தனை அழகுடன் சிறப்பாக அமைக்க முடியுமோ அப்படி சிற்பத்தை வைத்திருக்கிறார்கள். வெட்கம் காண்பது, கோபப்படுவது போல, மற்றவனை ஈர்க்கின்ற பாவை போல கருங்களிலே வைத்திருக்கிறார்கள் பாவை மன்றம். முடிந்தவர்கள் ஒரு சமயம் பூம்புகார் சென்று பார்த்தால் இன்னும் வர்ணிக்கிறார். பூம்புகாரில் என்ன நடந்தது? கத்திரிக்காய் ஆதரமா பெற்றார்கள், மாணிக்கங்கள், முட்டுகள், மரங்கள். இந்த பூம்புகாரே காவிரி பூம்பட்டினத்திலே அது ஒரு துறைமுகமாக இருந்திருக்கிறது. வெளிநாட்டு இவரெல்லாம் வாணிபம் செய்வதற்கு இங்கே வருவார்களாம். கடலிலே வந்து வாணிபம் செய்துவிட்டு போவார்களாம். அத்தகைய சீரும் சிறப்புமாக இந்த இடம் அது. ஒரு செய்தி வழி சொல்வார்கள். நாட்டுக்கோட்டை செட்டியார் என்று சொல்பவர்கள் எல்லாம் அந்த முறை சேர்ந்தவர்கள் தான். ஒரு சமயம் இப்ப ஏற்பட்ட போது மாபெரும் சுனாமி வந்திட அனைத்தையும் அழித்து விட்டது. மிகப்பெரிய செல்வந்தர்கள் அவர்கள். இனி தண்ணியே இல்லாத இடத்துக்கு போய்விட வேண்டும் என்று ராமநாதபுரத்துக்கு சென்று அங்கே தன்னுடைய கோட்டையை அமைத்தார். நாட்டுக்கோட்டை செட்டியார் என்று செய்தி வழி சொல்கிறோம். அதனால்தான் இங்கிருந்தவர்கள் தான் சோழர்கள், தமிழ்நாட்டுக்காரர்கள் தான் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் என்று எனக்கு புரிகிறது. அதனால்தான் இந்த சொத்துக்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் அவர்களுக்கு வீடெல்லாம் பார்க்க வேண்டும். 4 அடுக்கு 5 அடுக்கு பெரிய பெரிய வீடுகள். இந்த காலத்தில எல்லாம் அண்ணாமலை செட்டியார் வீட்டு கல்யாணத்தை பற்றி சொல்வார்கள். பொற்காசுகளை நினைத்து இறை போட்டு கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, மாமியார் சீதனம் என்று உண்டு. இந்த வீட்டு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம கொடுக்கிற வரதட்சணை மாமியாருக்கு கொடுத்துடுவார்கள். ஒரு சமயம் பையன் மாறிட்டான்னா அந்த மாமியார் என்ன பண்ணுவோம்? அம்மாக்காரி. இப்படி எல்லாம் அவர்களை பற்றி எல்லாம் சொல்வார்கள். அவர்கள் மிகச் சிறந்த இந்த பூம்புகாரை சேர்ந்தவர்கள் என்று ஒரு செய்தி சொல்கிறோம். மிகச் சிறப்பான அந்த சித்திர மண்டபத்திலே பலவிதமான நாட்டியங்கள் நடைபெறும். இந்திய விழா அங்கே நடைபெறும். சான்றோர்கள், அரசர்கள், 4 வித தேவர்கள், 18 வித பூதகணங்கள், விஞ்சயன், முசுகுந்தன் போன்றவர்கள் தான் விழாக்கு வருகை தந்திருந்தார்கள். ஆடினார் மாதவி அரங்கத்தில் வசந்தமாலை யாழ் அசைக்க ஆடினார் பாதல் படித்தல் உந்தல் உரழ்தல் சீருடன் உருட்டல் தெருட்டல் அல்லுதல் ஏற்பட்டதை 8 விதமான இசையில் ஆடினார். ராமச்சந்திரன் போன்றவர்கள் தான் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தான் அதை ஆராய்ச்சி பண்ணணும். 8 வித இசை, அகக்கூத்து, புறக்கூத்து, தமிழ்நாட்டிலே எப்படி இந்த கலை இலக்கியம் வளர்ந்திருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. ஆக கிபி 2ஆம் நூற்றாண்டு என்றால் கிட்டத்தட்ட 1800 வருடத்திற்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. இங்கிருந்து சரித்திரம் கிடைக்கவில்லை. பின்னாடி வஞ்சிக்கோட்டத்திலே கண்ணகி கோட்டத்தை பார்க்க வருகை தெரிகிறான் இலங்கை ஆண்டு வந்த கரைவாத மன்னன் கிபி 2ஆம் நூற்றாண்டு. அதை வைத்துக் கொண்டு இவர்கள் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு கணித்துள்ளார்கள். மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இலங்கை வழிகள் ஆங்காங்கே இந்த எளிய மயிலம் என்று சொன்னது போல ஒன்று சொல்கிறார்கள். கடற்குளவு கழிந்த மடம் பூந்தாழை. கடற்கரை பக்கம் போனா இந்த மீனோட வாசனை, மாமிசங்கள், இறந்து போன மீன்கள், இறந்து போனவர்களுடைய ஒரு துர்நாற்றம் கடற்கரை ஓரம் வீசும். ஆனால் இங்கே அந்த துர்நாற்றம் வீசுவதை நீங்கள் உணராமல் இருப்பதற்கு போன்று தாழம்பூ செடிகள் எல்லாம் அங்கே வளர்ந்துள்ளனவாம். ஆக அந்த துர்நாற்றம் உங்கள் மூக்கிலேயே எட்டாது என்று
வருகின்றது. ஊழ்வினை வந்து உறுத்துவது ஊட்டும் என்று சொன்னாரே, விதியின் வலிமை கொடிய வலிமை என்று கோவலன் யாழை வாங்கி வீட்டினார். காணல் வரி பாட்டென்றும் பாட்டு வரி பாட்டு என்றும் பாடினார். எதிரே ஓடிய காவிரி நதியை கண்டான், ஆனந்தமிக்க கொண்டான், அழகாக பாடினான். திங்கள் மாலையின் உடையான் சென்னி செங்கோலது ஓச்சி கங்கை தனை புணர்ந்தாலும் புலவாய் வாய்க்காதே. கங்கை தனை புணர்ந்தாலும் புலவாது ஒழிதற் கயற்கண்டாய் மங்கை மாதப்பிலும் கற்பறிந்தே பாடிக்காதேடி. ஆமை கேட்டுட்டே இருக்காங்க. கங்கைதை புணர்ந்தாலும் காவிரி நதி தவறாக எண்ணம் உள்ளத்துல என்ன இருக்கு? தன்னை கங்கை என்று பாவித்து கண்ணகியை காவிரி என்று பாவித்து இருப்பானோ என்று அந்த பெண்ணுக்கு தோன்றிவிட்டது. காலை இவள் வாங்கினாள், ஆவேசம் கொண்டு இவள் வீட்டினாள். மருங்கு வண்டி சிறந்தாற்ப மதிப்பூ ஆடையது போக்கு கரும் கயற்கள் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி. கருங்கயற்கண் விழித்து ஒல்கி நடந்த எல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் மலையாமை அறிந்தே வாழி காவேரி. கணவன்மார்கள்லாம் கற்புடையோ இருந்தார், செங்கோல் வளையாத அரசன் போல் இருந்தால் என்று அவர் சொன்னார். ஏனென்றால் அவள் மனதிலே காவேரி என்பது கண்ணகியின் கூடிவிட்டது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பு சமம் என்று பாரதியார் சொல்வார்கள். அந்த அர்த்தத்தை உள்ளடக்கி கூட இந்த பாட்டை பாடியிருக்கலாம். கேட்டான் கோவலன் கொண்டான் கோவலன் என்ன நினைக்கிறாள் இவள் என்னை பார்த்து? நான் வேறொரு பெண்ணோடு இருக்கிறேன் என்று இவள் சொல்வது, இவள் வேறு ஒருவனை மனதில் வைத்துக் கொண்டு பாடிவிட்டாளா? இவள் வேறு ஒரு மனிதனை ஆண்மகனை மனதில் வைத்துக் கொண்டு பாடிவிட்டாளா என்று எண்ணினான். கோவலன் வீட்டென்று எழுந்தான், புறப்பட்டு போனான். வெறும் பாடலிலே ஏற்பட்ட ஊழல் தன்னம் தனியாக தான் வந்த வெண்டியை ஏறினார் மாதிரி. கோவலோடு அனைத்து இன்புற பாடி வந்த வெண்டியில் தன்னம் தனியாக புறப்பட்டு அவள் போனார். கண்ணியை விட்டு எழுதார். வசந்த மாலை அடித்து காரணம் இல்லாமல் கோபித்துக் கொண்டு போய்விட்டார் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி மடலை எழுதி அனுப்பி அவரை வீட்டு வருகை என்று அனுப்பினார். நல்ல வேலை வசந்த மாலை பூல வீதியிலே அவரை கண்டுவிட்டாள். தங்கள் பிரிவினாலே மாதை மிக்க வருந்துகிறாள் என்று சொல்லி கடிதத்தை கொடுக்கும் பொழுது கடிதத்தையே வாங்கவில்லை. அவர் ஒரு நேசி, நன்றாக நாடகம் ஆடுகிறாள். என்னை மயக்குவதற்கு மீண்டும் அழைக்க வருகிறாளோ போ என்று விட்டார். வசந்த மாலை திரும்பி வருகிறாள். அவருடன் காத்திருந்த மாதவிக்கு இந்த செய்தி கேட்டு மனம் மகிழ்ந்தாள். மகிழ்ந்தாளா? மனம் நெகிழ்ந்தாள். ஏன் இப்படி ஆகிவிட்டார்? ஆனாலும் நம்பிக்கை இழக்கவில்லை மாதவி. வசந்த மாலை அவர் இன்று மாலை வந்து விடுவார், நீ வேண்டுமானால் பாருங்க. இல்லை என்றால் நாளை காலை வந்து விடுவார் நிச்சயமாக. எந்த அளவுக்கு ஆசையும் பாசமோடு வாழ்ந்தாள். அருமையாக ஒரு மகளையும் பெற்றெடுத்தால் மணிமேகலை என்று மகளை. அந்த கணவனா தன்னை விட்டு விட்டு போய்விடப் போகிறான் என்று அந்த பேரை பெண் எண்ணினால் கடைசி வரை அது நடக்கவே இல்லையா. மாரதி என்று ஒரு பெண் இருந்தாள். அவள் தன் மாற்றால் குழந்தைக்கு பால் ஊட்டினாள். என்ன அருமையான தமிழ் வார்த்தை பாருங்க. சக்கரைக்கு என்று சொல்கிற வார்த்தைக்கு மாற்றால் என்று போடுகிறார். இந்த பாலை குடித்த அந்த குழந்தை இறந்து போயிட்டு துடித்து போனால் மாணவி அந்த மாற்றால் தன்னை பற்றி என்ன நினைப்பாலோ, கணவன் என்னை எப்படி ஏசுவானோ என்றெல்லாம் எண்ணி இறந்து போன குழந்தையின் சடலத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருக்கின்ற ஒவ்வொரு கோயிலும் சென்று கதையினாள். கடைசியாக பாசாண்ட காப்பான் என்ற கோவிலுக்கு சென்று கதையினார்கள். அப்பொழுதே அருளாக ஒரு பொடி ஒருத்தது இடாகினி என்று பெயர் சொன்னாள். மாலவி, உன் வேண்டுதலுக்கு இறைவர்களுக்கு சரி